ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் தமிழில் வந்து செட் 22 வரையும் பார்த்துட்டோம். செட் 23 பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். ஓகேங்களா? எவ்வகை தொடர்னா சேவினை தொடர். ஓகேங்களா? இது செய்யப்பாட்டு வினை தொடர்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? கொஸ்டினும் புக்கில் இருக்க கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று சேவினை கேட்குறாங்க, அல்லது செயற்பாட்டு வினை கொடுத்து கேட்குறாங்க. அதாவது பாருங்க, சிறுகுடி. சிறுகுடி எத்தனைக்குரிய ஊருனா குறிஞ்சி. குறிஞ்சினா உங்களுக்கு என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். அதனால சிறுகுடி இந்த தான் கரெக்டாக வரும். மூணாவது, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மலர்ந்தளிர் தற்று. ஓகேங்களா? தொடரில் பயின்று வரும் அணி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்று வந்தாலே என்னதுன்னா ஓமை அணி. ஓகேங்களா? அந்த போல ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது ஓமை அணி. ஆனால் வந்து என்னன்னா, இதில் என்ன விஷயம்னா, இந்த குறள் நீங்கள் ஒழுங்காக படித்தீங்கன்னா என்ன வரும்னா, இல்லாத பொருளை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஓமையாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து இல் பொருள் ஓமை அணி. ஓகேங்களா? இந்த வற்றல் என்பது இதில் தொழில் பெயராக வரும். 4வது கொஸ்டின் பாருங்க. கீழ் காண்பவனவற்றுள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு இக்கு வரும். ஓகேங்களா? ஆனால் இதில் இக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா சந்தி பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு இங்கே இப்பு வரும். பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஓகேங்களா? பெற்று தந்தார் இதுவும் வராது. அடுத்து மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. கட்டி. ஓகேங்களா? 5வது, கீழ் வருவனவற்றில் பண்பு தொகை அல்லாதவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெண்தயிர் இது பண்பு தொகை தான். சேவடி சேமை பிளஸ் அடி இது பண்பு தொகை தான். சென்னல் செம்மை பிளஸ் நல் இது பண்பு தொகை தான். சுடரொளி வந்து பண்பு தொகையில வராது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். 6வது, இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடின்னு சொல்லிடுறாங்க. இன்னா சொல் அப்படி என்பது இன்னா. இந்த இடத்துல நெகட்டிவ் வார்த்தை வந்திருக்கனால இது வந்து என்னது? இன்னா சொல் என்பது தீய சொல். இதற்கு எதிர்ச்சொல் வந்து என்னதுன்னா இனிய சொல். ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி போடுங்க. 7வது, வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை. கதவை நன்றாக தாழ்பால் இந்த இல்லு வராது. தாப்பால் இதுவும் வராது. கதவை நன்றாக தாழ்பால் இந்த இல்லு தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர். 8வது, செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் மோசையும் சிதையாமல் வருவது வந்து அடிமறி மாற்று பொருள்கொள். ஓகேங்களா? செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் மோசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கொள். 9வது, பிறமொழி சொல்லற்ற தொடர் சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு பெற்று திரைப்படத்திற்கு சென்றான். ஓகேங்களா? அந்த உத்தரவு வந்து இந்த இடத்துல என்னது? பிறமொழி சொல். நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த விஞ்ஞானம் என்பது என்னது? பிறமொழி சொல். கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றீங்கன்னா கரெக்டான பிறமொழி சொல்லற்ற தொடர். ஓகேங்களா? மாதவி அலங்காரம் என்னது? பிறமொழி சொல். அதாவது வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது உள்ளுரை. வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது என்னதுன்னா உள்ளுரை. 11, பொறுமை பண்ணி பிழையற்ற தொடரை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஓகேங்களா? அரபு நாட்டுடனும் தமிழர்கள் சொல்லவும் அங்கே புளூரல். அப்போ முடியலையும் என்னது? பயனிலையும் உங்களுக்கு புளூரலாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கொண்டிருந்தனர். சித்த மருத்துவத்தை 14 சித்தர்கள் இது புளூரல் தானே. ஆனால் இங்கே என்ன வளர்த்தார்கள் வரும். ஓகேங்களா? ஆனால் வளர்த்தார் சிங்குலரில் கொடுத்துருங்க. இது வராது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்ததுன்னு வரும். ஓகேங்களா? ஆனால் வந்து பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இதுவும் வராது. ஏங்கூறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன. ஏன்னா குழந்தைகள் வரும்போது புளூரல். அப்போ இங்கே பார்க்கின்றதுன்னு வந்திருக்கு. இங்கே பார்க்கின்றனன்னு வரணும். ஓகேங்களா? 12, தண்டமிழ் ஆசான் இளங்கோவடிகளால் பாராட்டப்பெற்றவர் அப்படின்னு. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளுக்கும் சீத்தலை சாத்தனாருக்கும் ஒரு தொடர்பு ஒன்று. ஓகேங்களா? நிறைய எக்ஸாமை கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்துக்கணும். 13, சேக்கிலாருடைய இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர்.
வந்து என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா. 14 குறுந்தொகை பாடலின் அடிவரை வந்து என்னது 4 to 8 கரெக்ட் ஓகேங்களா. இப்போ 9 to 12 வந்து என்னதுன்னா நற்றிணை. இது 3 அடி சிறுமை டு 6 அடி பெருமை வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 500. அகநானூறு வந்து உங்களுக்கு எதில் வரும் 13 to 31 வந்து அகநானூறு ஓகேங்களா. 15 பாருங்க, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்று முறை வீச்சுக்கு சொந்தக்காரர் யாரு? சாலை இளைஞரனையார் ஓகேங்களா. ஓல்டு புக் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கங்க. 16 கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக. சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிய சொல்லி கேட்டிருக்காங்க. ஞாயிறு நாளும் சூரியன் தான், பகலவன், ஆதவன் இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. இந்த பிரம்மன் வராது. 17 திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆதி காவியம் இது கிடையாது ஓகேங்களா. 18 அடவி என்பது காடு, நவ்வி என்பது மான், தும்பு என்பது வானம், குருசு என்பது சிலுவை ஓகேங்களா. 19 தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடைய? மூவா ஓகேங்களா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இந்த கொஸ்டினும் இந்த கோட்ஸும் இம்பார்ட்டன் ஓகேங்களா. ஏன்னா தலைவர்களுடைய சில பேருடைய தலைவர்களுடைய கோட்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 20 பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. காலதர், சன்னல், சாளரம் இதெல்லாமே உங்களுக்கு என்னென்னா பிறமொழி சொல் ஓகேங்களா. கொட்டில்கள் தான் கரெக்டான ஆன்சர். 21 செய்க பொருளை செருணர் செருகருக்கும் இதுதான் கரெக்ட். செருணர் செருகருக்கும் எகதனி கூறியதில் ஓகேங்களா. 22 இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் வந்து பரிபாடல் ஓகேங்களா. இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் வந்து என்னது? பரிபாடல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிபாடல் வந்து இசை சார்ந்த நூல்னு சொல்லி தான் பார்த்தோம் அப்படிதானே. இசை சார்ந்த நூல்னு சொல்லி பார்த்தோம். 23 நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை. நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை. 24 குற்றூழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் இற்றை நிலை முனியாது கற்றல் என்றே இப்பாடல் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு ஓகேங்களா. 25 நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யாரு? இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் வந்து அடிகள் நீரை அருள்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் என்ன சொல்வாரு? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி கூறியிருப்பார். 26 சிங்கவல்லி என்ற சொல் எச்சடியை குறிக்கும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சிங்கவல்லி என்பது தூதுவளை. இதெல்லாம் ஓல்டு புக் மெட்டீரியல் பார்த்துக்குங்க. சிங்கவல்லி என்னும் சொல் எச்சடியை குறிக்கும்னா தூதுவளை. 27 தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் இவ்வடிகள் தாது என்பதன் பொருள் மகரந்தம் ஓகேங்களா. இந்த அடிகள் வந்து எதில் வரும்னா கம்பராமாயணத்தில் வரும். நியூ புக் மெட்டீரியல்லையும் இது இருக்கு. 28 அற்குற்ற குளருக்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் உள்ள அல் என்பதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல் என்பது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அல் என்பது இரவு, இரவனுடைய எதிர்ச்சொல் என்னது? பகல் ஓகேங்களா. 29 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் யாருன்னா தேவநேய பாவனார், தமிழ் பெருங்காவலர். அடுத்து வேற இவருடைய பட்டப்பேர் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ரீசன் நடந்த குரூப் 4ல தமிழ் பெருங்காவலர்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 30வது கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியினுடைய சிறப்பு பேர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிருங்கராசம் இல்லா. கரிசலாங்கண்ணிக்கு என்ன வரும்? பிருங்கராசம். 31 தென் தமிழ் தேவ பரணி என கலிங்கத்து பரணியை வந்து புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். 32 1876 2003 ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஊர் வந்து ஆதிச்சநல்லூர். 33 எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானற்று படைவரி கடையெழு வள்ளலுக்கு பிறகு வல்லன்மை கொண்டவராக யாரை கூறுகிறார்? நல்லிய கோடான் சரிங்களா. ஒய்மா நாடு எந்த நாட்டு தலைவன்னா ஒய்மா நாடு தலைவன். இதில் அந்த கொஸ்டின் இருக்கு. சிறுபானற்று படைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து 12th நியூ தமிழ் புக்கில் இருக்கு ஓகேங்களா.
அதில் இந்த ஒய்மா நாட்டு பாடத் தலைவரான நல்லிய கோட்டானடையை வைத்து என்ன பண்ணும் அந்த பாடல்கள் வந்து காணப்படும். அதில் கடையல் வள்ளல்களை பற்றியும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸை பார்த்துக்குங்க. எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம், இது வந்து என்னதுன்னா சிறுபானாற்று படை. 24 நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே, எவ்வாறு ஔவையார் பாராட்டப்பெற்ற மன்னர் யாருன்னா அதிகமாக நெடுமான் அஞ்சுங்களா. ஔவையாருக்கும் அதிகமாக நெடுமான் அஞ்சுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு, நம்ம நியூ புக் மெட்டீரியல்ல இருக்கும் சரிங்களா. ஒரு துணைப்பாடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிகமாக நெடுமான் அஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனியை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாடல் வரும், வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஔவையார் தான் படிச்சிருப்பாரு சரிங்களா. அப்பவும் அந்த பாட்டில் வந்து யாரை தான் தலைவனாக வச்சுருப்பாங்கன்னா அதிகமாக நெடுமான் அஞ்சு தான் ஓகேங்களா. 35 பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 to 13 வந்து மங்கை பருவம் ஓகேங்களா. அந்த பெண்களுடைய பருவங்களை வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. அதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 36 கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலை சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை கேட்டிருக்காங்க. 5 சர்க்கம் 412 பாடல்கள் இதுதான் கரெக்டான ஆன்சர். 412 பாடல்கள் 5 சர்க்கங்கள் ஓகேங்களா. 37 கடற்பயணத்தின் சிறப்பை அதை விலங்கோட நூலோட பொறுத்து கேட்டிருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விலமுத்து என்ன மதுரை காஞ்சி, இது வந்து நம்ம நியூ புக் மெட்டீரியல்ல இருக்கு. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி என்னது அகநானூரா, இதுவுமே நியூ புக் மெட்டீரியல்ல இருக்கு. காட்டின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு, இதுவுமே நியூ புக் மெட்டீரியல்ல இருக்கு. கட்டுத்தரையில் கட்டி யானை அசைவது வந்து பட்டினப்பாலை, இது எந்த இதுவும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது வந்து பட்டினப்பாலை. 38 திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இது ஓல்டு புக் மெட்டீரியல் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ரிவிஷன் கொஸ்டின் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிப்பீட்டட் கொஸ்டின். 39 சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பன் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறின அப்பன் யார் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. ஓல்டு புக் மெட்டீரியல் பார்த்துக்கணும். 40 பூர்வ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட சித்தர் வந்து கடுவழி சித்தர். இந்த கொஸ்டினும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 41 பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யாருன்னா வே ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார் யாரு, ராமக்கல் கவிஞர், தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராகவும் காணப்பட்டிருக்கார்கள். காந்திய கவிஞர்னு சொல்லி அழைக்கப்படுவாப்புல. ரத்தியின்றி யுத்தமின்றி வருகிறது அப்படின்ற பாடலையும் பாடியிருப்பாங்க. 42 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க துரை மாணிக்கம். இதெல்லாம் நியூ புக் மெட்டீரியல். 43 மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் அப்துல் ரஹ்மான். அந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். 44 தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். இதான் கரெக்டான கொஸ்டின், கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் ஓல்டு புக் மெட்டீரியல். 45 இந்த மாதிரி இந்த தாயுமானவர் வந்து யார்கிட்ட வந்து தலைமை கணக்க செயலராக பணியாற்றிருப்பாருன்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் ஓகேங்களா. ஏன் வச்சுக்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்கர். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. 45 ஞான சாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் யாருன்னா மறைமலை அடிகள் ஓகேங்களா. ஞான சாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள். 56 நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யாருன்னா கவிமணி. இந்த கோர்ஸ் முக்கியம். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுதுக ஓர்ந்து சொன்னது யாருன்னா கவிமணி. 47 தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியதுன்னா பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. 48 காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் என்று பாடியாருன்னா கவிமணி தேசின் விநாயகம் பிள்ளை. இது வந்து ஒரு நியூ புக் மெட்டீரியல் ஓகேங்களா. 49 நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யாரு
ரஷ்ய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? இந்த ரசூல் கம்சதேவை பற்றி இன்னொரு கோர்ஸும் இருக்கும். தம் இனத்தையும் தம் மொழியையும் பாடாதவன் சொல்லிட்டு இந்த கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். அது 11th தமிழ் புக்கில் காணப்படும், நியூ புக்கில். 50 தாயுமேது தந்தையேது தனையர் சுற்ற தாருமேது ஆயும் போது யாவும் பொம்மை லாட்டமே பூலோகுது என்ன பாடியவர் யாரும் பாஸ்கரதாஸ். இந்த கொஸ்டின் வந்து நியூ புக்கில் நம்ம கேள்விப்படலை, ஆனால் வந்து ஓல்டு புக் மெட்டீரியல் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிங்க. 51 சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை திருமணம். இன்னும் படித்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். 52 நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றலடிக்குரிய சீர் வந்து என்னதுன்னா முச்சீர். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றலடிக்குரிய சீர் வந்து என்னதுன்னா முச்சீராக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 53 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து உ ஓ. ஓகேங்களா? நீங்க சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்து ஈஸியாக போடலாம். 54 எவ்வகை வாக்கியம் என கண்டறிய சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயோ முள் குத்தி விட்டதே. இந்த குறிகள் இருந்தாலும் போடலாம், நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்க போடலாம். உணர்ச்சி வாக்கியம். 55 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை என்பது செய்தி வாக்கியம். 56 கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல். இந்த நிலவுக்கு பொருள் குறிக்காத சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திங்கள்னா நிலவு தான், இந்துனா நிலவு தான், மதியனால் நிலவு தான். ஞாயிறு வந்து எதை குறிக்கும்னா சூரியனை குறிக்கக்கூடியது ஞாயிறு. ஒண்ணுதான் வராது, இதுதான் கரெக்டான ஆன்சர். 57 நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வந்து வருணன். ஓகேங்களா? இப்போ முல்லைக்கு திருமால். இந்த கொஸ்டின் நம்ம சொல்லியிருப்போம். இந்த உரிப்பொருள், முதல் பொருள், கருப்பொருள் எல்லாமே படிச்சுக்கிங்க. சிறுபொழுது பெருபொழுது இதெல்லாம் படிச்சுக்கிங்க. இதுல இருந்து 1 மார்க் கேட்பாங்க. மருதத்துக்கு இந்திரன். துர்க்கை நம்ம கேள்விப்படலை. ஓகேங்களா? 58 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன் தான் கரெக்டான ஆன்சர். 59 எவ்வகை வாக்கியம் என கண்டிதங்களை கேட்டிருக்காங்க. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. இந்த பட்டது வார்த்தைனா என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். என்னால் பெற்ற இந்த ஆள் பட்டதும் வந்தாலும் என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். 60 பாருங்க. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் இப்பாடி அடிக்கோடிட்ட வகையில் எவ்வகை தொடை நயம் இடம்பெற்றுள்ளதுன்னா ஏபு தொடை. கூடும் மூடும் கடைசி வார்த்தை அடியிலே கடைசி வார்த்தை நம்ம ஏபுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் வந்து சீர் அந்த மூடும் அந்த என்ன சொல்ல இந்த ஓசை ஒழுங்கா இருக்கும், இல்லை சீர் ஒழுங்கா இருக்கும், இருந்தாலும் நம்ம ஏபுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 61 அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விட. குரட்பாயில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வாரா பொருளாக்கம். வாரா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். 62 கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடிங்களை கேட்டிருக்காங்க. இடப்பக்க சுவரில் எழுதாது. இதே கொஸ்டின் நம்ம வந்து என்னது வலப்பக்க சுவரில் எழுதாதுன்னு சொல்லி படிச்சிருப்போமா, அதே தான் அதில் எழுத்தை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கு அப்படி கேட்பாங்க. ஒன்று இதில் வலப்பக்க சுவரில் இந்த இதெல்லாம் கரெக்ட், இப்படி தான் இருக்கணும். சுவரில் எழுதாது, இந்த எதுவுமே மற்ற எதுவுமே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி அதில் வந்து வலப்பக்க, இதில் வந்து இடப்பக்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இடது வராது. 63 கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதல்நிலை திரிந்த தொழில் பேரை காணும் சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவறிந்த மக்கட்பேரு தான் கரெக்ட், தான் முதல்நிலை தெரிந்த தொழில் பேர். ஓகேங்களா? அந்த விழுந்தது வராது, பெற்றான் வராது, சிறந்தவன் வராது. 64 வந்தான் நடந்தான் வேறு சொல்லி சுட்டுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தானுக்கு வா, நடந்தானுக்கு நட. 65 பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து கருங்குயில். ஓகேங்களா? எப்படின்னா கருமே பிளஸ் குயிலா மாறும். ஓகேங்களா? ஈறுபோதல் விதிப்படினா மை கற்றும் கரு பிளஸ் குயிலா இருக்குமா. அதுல இனமிகள் விதிப்படி என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த
காக்கு இன எழுத்து இங்கு வரும். ஓகேங்களா, காக்கு இனமான இங்கு வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன எழுத்து பார்ப்போம் அப்படித்தானே. இக்கு இங்கு வல்லினத்துக்கு இடையினம் வந்து வந்து இதா இருக்கும், மெல்லினம் வந்து இதா இருக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இக்குக்கு இனமான இங்கு வந்து இனமெழுத்தா வந்து கருங்குயிலாக மாறும். 26 விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாரா பாரதி. இந்த இதுவும் ஓல்டு புக் மெட்டீரியல் தான், முக்கியமான கோட்ஸ். 67 தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகர் என்று அழைக்கப்படும் மதுரை. ஓகேங்களா, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓல்டு புக் மெட்டீரியல். 68 கீழ்கான் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் சொல்லி கேட்டிருக்காங்க. அகநானூறு வரும், கலித்தொகை, ஐங்குறுநூறு, நெடுநல் வாடை வராது. நெடுநல் வாடை வந்து 10 பாட்டு நூல். 69 தமிழ்நாட்டில் முதல் நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் வந்து கதரின் வெற்றி. இது நம்ம பார்த்துருக்குறோம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏன்னா கடந்த செட்லேயே பார்த்துருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு செட்லேயும் பார்த்த கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக காணப்படுது. 70 நானிலத்திற்குரிய ஊரின் பேர்களை பொறுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து மலை சார்ந்ததுனால ஆனைமலை, முல்லைக்கு காடு சார்ந்ததுனால ஆலங்காடு, மருதத்துக்கு என்ன வரும் உங்களுக்கு புளியஞ்சோலை, நெய்தலுக்கு கோடியக்கரை. ஓகேங்களா. 71 ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழியில் ஆற்றுனா என்பது வழிநடை உணவு. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். ஆற்றுனா என்பது என்னது, வழிநடை உணவு. 72 சங்ககால இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் தான் உங்களுக்கு என்னது சங்ககால இலக்கியம். 73 பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான், ஏன்னா வந்து பொருத்தம் இல்லாதான் கேட்டிருக்காங்க. நான்மணிக்கடியில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு எங்கள் இதுவும் கரெக்டு தான். அம்மே எனும் வனப்பின்பார்படும் காரியாசன் ஏற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். இதுவும் கரெக்டு தான். இல்லை எதுனா அந்த 1வது மட்டும் என்னதுன்னா பொருத்தமற்றது. ஏன்னா பெருமுத்திரை பற்றிய குறிப்பு நாலடியால் உள்ளது, கரெக்டு தான், ஆனால் இது வராது. பழமொழியில் இடம்பெற்றுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. 74 எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியை இப்படி கூடியவர் யாரு, அண்ணாதுரை. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஓல்டு புக் மெட்டீரியல். ஓகேங்களா. 75 குறைவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை. இது இம்பார்ட்டன்ட். 76 நன்னூல் விளைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர்கள் யாருன்னா ஓவிய கலைஞர்கள். நன்னூல் விளைஞர்கள் யாருன்னா ஓவிய கலைஞர்கள். ஓகேங்களா. 77 தமிழ்நாட்டு குடைவரை கோயில்கள் மிக பழமையான கோயில் உள்ள ஊர் பிள்ளையார்பட்டி. இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களில் மிக பழமையான கோயில் உள்ள ஊர் வந்து பிள்ளையார்பட்டி. 78 கீழ் காண்பவனற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. இது எது கரெக்டான ஆன்சர்னா, எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும். இதான் வந்து பொருத்தமற்றதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கு. 29 திருக்குறளுக்கு உரை செய்த 11 சேராத ஒருவர் வந்து ஜி போப். இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தாலே அடிக்கலாம். ஓகே, அதிலே சிறந்த உரைன்னு பார்த்தீங்கன்னா பரிமளர்கள் உரை வந்து சிறந்த உரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. 80 கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நக்கீரர் என்ன சொல்லுவாருன்னா வாய்மொழி கபிலன். நக்கீரர் என்ன சொல்வாரு, வாய்மொழி கபிலன் சொல்லி சொல்லுவாரு. பெருங்குன்றூர் கிளார் வந்து என்ன சொல்லுவாருன்னா நல்லிசை கபிலன் சொல்லி சொல்லுவார். இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் வந்து இளங்கீரனார். இப்போ மாராக்கத்தின் அப்பசிலர் என்ன சொல்வாருன்னா பொய்யா நாவிற் கபிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேங்களா, எல்லாம் யோசிச்சுங்க. இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 4 ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் எந்த புலவர் வந்து கபிலரை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. நக்கீரர் வந்து யாருன்னா வாய்மொழி கபிலன். நக்கீரர் வந்து கபிலரை எப்படி சொல்லியிருப்பாருன்னா வாய்மொழி கபிலன் சொல்லி அழைச்சிருப்பார். பெருங்குன்றூர் கிளார் வந்து என்ன சொல்லி அழைச்சிருப்பாருன்னா நல்லிசை கபிலன் சொல்லி அழைச்சிருப்பார். இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லி அழைச்சிருப்பாரு. மாராக்கத்தின் அப்பசிலையார் வந்து பொய்யா நாவிற் கபிலன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. 31 சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் வந்து உடம்பு. 32 பொருள்பாலில் பகுக்க பெறாத இயல் வந்து பாயிரவியல். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்துக்கணும். பொருள்பாலில்
வகுக்கப்படாத ஈரல் பாயிரவியல். இந்த பாயிரவியல் அப்போ எதில் வரும்? அறத்துப்பாலில் வரும். ஓகேங்களா? அறத்துப்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் இருக்குல்ல, அதில் அறத்துப்பாலில் தான் உங்களுக்கு என்னது பாயிரவியல், இல்லறவியல், ஊழியல், துறவியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த அரசியல், அங்கவியல், ஒளிபியல் வந்து பொருள்பாலில் வரும். இந்த இன்பத்துப்பால் என்ன வரும்? கலவியல், கற்பியல் வரும். ஓகேங்களா? 33 கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் வந்து மதுரை காண்டம். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேசிக்காக தெரிஞ்சிங்கன்னா போட்டுடலாம். இந்த 6 காண்டம் காணப்படும். ஓகேங்களா? 54 தமிழகத்தில் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர்கள் காலம். அதாவது சங்கம், அறிவிய இலக்கியம் அதில் தோன்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள். 25 பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் மேஞ்சருக்கு வேண்டும் பொழுது இதில் கூகை என்பது என்னது? கோட்டான். 26 அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூல்கள் குறிக்கும் சொல்லுவாங்க? குறிப்பாக அஷ்டம் என்பது 8. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 8 நூல்கள். 27 திருவஞ்சமோட ஆசிரியர் காரியாசான். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 வந்து மூன்றுரை அரியனார். ஏலாதி கனி மேதாவியர். 28 சிதம்பரம். சிதம்பரம் என்பது திருச்சிற்றம்பலம். ஓகேங்களா? வேதாரண்யம் வந்து என்னதுன்னா திருமறைக்காடு. விருதாச்சலம். விருதாச்சலம் வந்து எங்களுக்கு திருமுதுகுன்றம். கடலூர் வந்து திருப்பாதிரை புலியூர். 29 தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? ஜியு போப். ஓகேங்களா? இதுவுமே ஓல்டு புக் மெட்டீரியல் தான். 90 திருவேங்கட அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா திவ்ய கவி. அப்படி தானே கொஸ்டினாக பார்த்துருக்கோம். 91 கீழே காணப்படுவனற்றில் எக்கூட்டுகள் சரியானவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார். கரெக்டு தான். நடுவண் அரசு முத்துராமலிங்கர் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்ததும் கரெக்டு தான். ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசிய கதை செம்மன் விருது அளித்தது. தப்பு. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? வட இந்தியாவில் வந்து திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம், தென்னிந்தியா முத்துராமலிங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க? வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் தேசிய கதை செம்மல் என்று முத்துராமலிங்கம் அழைத்தவர் யாருன்னா திருவிக்கா. இது நியூ புக் மெட்டீரியல் இருக்கு. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார். இது தப்பு. 1, 2 தான் சரி. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் 2 நூல்கள் வந்து கம்பராமாயணம், திருக்குறளும். 93 எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று அது கலிங்கத்து பறை என கூறியவர் அண்ணாதுரை. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ரிப்பீட் இதே கொஸ்டின்ல 2 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 94 மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்து சுந்தரர். சீராபுராணம் உமர புலவர். தட்சிண யாத்திரகம் வந்து கிருஷ்ணபிள்ளை. 95 திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படும் பரிதிமார் கலைஞர். 96 பாருங்க. சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை இல்லை என்றவர் யாருன்னா பசுமுன் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவனற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யாரு? தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யாரு? அடுவழி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முறையாக வாழும் புத்தக படிப்பு இன்றியமையாது என்று யாருன்னா ஜவஹர்லால் நேரு. துணித்தல் பாருங்க. ஒரு அணிவினை சத கூறிட்டு உழணும் யாருன்னா கம்பர். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஓல்டு புக் மெட்டீரியல் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின். 98 இணை ஆடவர் புயல் வந்து யாருன்னா குறுந்தொகை. உடம்பே வளர்த்தின் உயிர் வளர்த்தின திருமூலர். முன்னீர் வழக்க மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியர். பேர்கள் 10 மூலதனம் தாராபாரதி. 99 தீசு செல்லப்பா வந்து எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. PS ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள். சோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்த சாதனை வந்து வலம்புரி சங்கு. கூடாது பாருங்க. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த யாருடைய கூற்றுனா ராமலிங்கனார், அதாவது வள்ளலாருடைய கூற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.